சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க பாட்டி எப்ப பாரு துருவி ஆட்டி இதுதான் ஸ்நாக்ஸாவே இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா எடுத்து ஒவ்வொன்று தின்னுட்டே நோண்டி விளையாடுறது அது இதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி காலைக்கு நல்லா புசு புசுன்னு 2 வடைய தின்னு ஓட்டு 2 வரக்காப்பி 2 அடிச்சோம்னா சும்மா கும்புன்னு இருக்கும். நானும் கோயம்புத்தூர் பாஷையில பேச நினைக்கிறேங்க, பேச முடியலங்க. ஏனுங்க. வணக்கம், நான் தான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினா சீசன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல, அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்றாங்க. அதாவது மரவள்ளி கிழங்கு கச்சாயம். இது சாப்பிட்டோம்னா பசி ஆகாதுங்க. இதனால வயிறு கும்முன்னு இருக்கு. சாப்பிட்டோம்னா ஒரு டம்ளர் வரக்காப்பி இல்ல வரட்டி, அவ்வளவுதான், நைட் டிஃபன் முடிஞ்சது. நம்ம ஏற்கனவே கோதுமை பண்ணிருக்கோம். இந்த கச்சாயம் பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமான தின்பண்டமா இருக்கும். அதுல இனிப்பு செய்யலாம், காரம் செய்யலாம், போண்டா போடலாம், நிறைய பண்ணலாம். இதுல மரவள்ளி கிழங்குல நிறைய மாவுச்சத்து, புரதச்சத்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. வயிற்றுக்கெல்லாம் எந்த கெடுதலும் இல்லை. இந்த மாதிரி நல்ல கல்லெண்ணெயில சுட்டு கொடுங்க. இது வந்து கொங்கு மண்டலத்துல செய்யக்கூடிய மரவள்ளி கிழங்கு கச்சாயம் ஒரு தின்பண்டம் சொல்லலாம். சின்னதுல இருந்து நாங்க செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறோம். எப்பவுமே மரவள்ளி கிழங்குக்கார சைக்கிள் வந்தானா இங்க வண்டி நிக்காம போகாது. மரவள்ளி கிழங்கு 1 கிலோ வச்சு போட்டுதான் போவோம். அப்படி பாத்தீங்கன்னா பச்சை பச்சை லைன் அந்த நரம்பாட்டம் இருக்குங்க. சரி, அது ஆயிடுச்சுன்னா பழைய கிழங்குன்னு அர்த்தம். அது யூஸ் பண்ணக்கூடாது, புதுசா இருக்கும்ங்க. மரவள்ளி கிழங்கு வந்து என்ன பண்ணனா நல்லா சீவிடுறாங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா வந்து கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறாங்க. சோ அதை அரைக்கிற பக்குவம் என்ன, அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு வெல்லம் எவ்வளவு போடுறாங்க, வெல்லத்தை எப்படி மிக்ஸ் பண்றாங்க. இதே மாதிரி முதல்ல வந்து நான் கோதுமை கச்சாயம் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சொன்னீங்க. அதில் இனிப்பும் பண்ணியிருந்தேன், காரம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தாங்க இதுவும் மரவள்ளி கிழங்கு கச்சாயம் வடையும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட அவ்வளோ சுவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி, சூப்பரா இருக்கு. அத நீங்க ஒரு போடுங்க, வாங்க சாப்பிடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஐம் ஷூர் டெஃபினட்டா இது வரைக்கும் நீங்க வீட்ல பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பெஸ்டான ரெசிபி. சுட கச்சாயம் போட்டு கொஞ்சம் பறக்கணும். வாங்க இப்போ வந்து மனோமணி கப்பை மீட் பண்ணி இந்த ரெசிபி பத்தி நம்ம கேட்டுக்கலாம். போலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சௌக்கியம். உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நல்ல விஷயம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அடிக்கடி வீட்ல செய்யற மரவள்ளி கச்சாயம். சரி, ஓகே. கச்சாயம் இனிப்பு, அது கூட கொஞ்சம் உங்களுக்கு காரம் போட்டு கொடுக்குறேன். நல்ல விஷயம். சோ இந்த மரவள்ளி கச்சாயம், நம்ம ஏற்கனவே கச்சாயம் கோதுமை கச்சாயம் பண்ணோம். ஆமா. இந்த மரவள்ளி கச்சாயம் வந்து இங்கே ஃபேமஸா, அது எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்ல சும்மா ரேண்டமா ஆரம்பிச்சாங்களா? எனக்கு அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நிறைய மரவள்ளி கிழங்கு வந்து முதல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தோட்டத்திலேயே மரவள்ளி கிழங்கு தான் நிறைய இருக்கு. மரவள்ளி கிழங்கு பொறிக்கவே ஒண்ணு பாத்தீங்கன்னா வேக வச்சு நைட்டு நேரம் வந்து மரவள்ளி கிழங்கும் வரக்காப்பி 1 டம்ளர் நைட்டு டிஃபனே அதுதான். நைட்டு சாப்பிட்றதுக்கு மரவள்ளி கிழங்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். மரவள்ளி கிழங்கு வந்து பொடி மாஸ் பண்ணுவாங்க, போண்டா பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கச்சாயம் சுட்டு வைப்பாங்க. அதாவது இனிப்பு போடுவாங்க, வெல்லம் போடுவாங்க, சக்கரை போடுவாங்க. அந்த மாதிரி எது வேணுமோ அது போட்டு சாப்பிடுவாங்க. சுட்டு வச்சுட்டாங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஆமா கெடாது. கோதுமை கச்சாயம் பண்ண மாதிரி அதே மாதிரி வித்தியாசம் இருக்கா? அதே மாதிரி தாங்க. பாத்தீங்கன்னா இது ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அதுவும் வச்சு சாப்பிடலாம். வேணா கருப்பட்டி வேணாலும் போட்டுக்கலாம், இதுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இப்ப இந்த இனிப்பு சொல்லும் போது நீங்க வெல்லம் வச்சிருக்கீங்க. ஆமா. இந்த இடத்துல வெல்லத்துக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா வேற என்ன யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா? சக்கரை போட்டுக்கலாம், வெள்ளையா இருக்குங்க. ஓகே. சக்கரை நிறைய பேத்துக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது வெல்லம் போட்டுக்கலாம். அது மீறி வேண்டாம், இன்னும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும்னா கருப்பட்டி போட்டுக்கலாம். ஆனா நம்ம கோதுமை கருப்பட்டி போடுறோம். ஆமா, கோதுமை கருப்பட்டி போட்டோம். கோதுமையும் கருப்பட்டி வச்சு பண்ற அந்த கச்சாயம், அந்த வீடியோ லிங்க் தரேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் டோட்டல் வித்தியாசம். இது காரமும் பண்றோம், இனிப்பும் பண்றோம், ஆனா வெல்லத்தை வச்சு பண்றோம். எப்படி பண்றது பார்க்கலாம். இது எனக்கும் ஒரு புது ரெசிபி. எனக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. சரி. மரவள்ளி கச்சாயம் செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு 1 கிலோ, வெல்லம் 3/4 கிலோ. அது வந்து இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட்டிக்கலாம், இல்லை கம்மியாக வேணுனாலும் குறைச்சிக்கலாம். ஏலக்காய் நம்மளுக்கு தேவையான அளவு,
அரிசி சின்ன டம்ளர்ல 1 டம்ளர், காடியா கல்லெண்ணெய் தேவையான அளவு, மரவள்ளிக்கிழங்கு காரவடை செய்ய தேவையான பொருள்கள்: மரவள்ளிக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 4-5 நம்பர், பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காடியா கடலெண்ணெய் தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இப்போ மரவள்ளிக்கிழங்கு வந்து வாங்கணும்னே தண்ணியில போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவிக்கணுங்க. அது மரவள்ளிக்கிழங்கே வந்து வாங்குறது புது கிழங்கா வாங்கணுங்க. அப்படிங்களா? ஆமா, பழைய கிழங்கு வாங்கினா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நேத்து புடுங்கினாங்கன்னா இன்னைக்கே நேற்று சாயந்தரம் இன்னைக்கு காலையில வித்துட்டு வந்துருவாங்க. வாங்கணும்னு நம்ம தண்ணியில போட்டு வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும் கிழங்கு. இல்ல வெளியில வச்சுட்டோம் ஒரு 2 நாள் கழிச்செல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை லைன் ஓடி இருக்குங்க, வெடிப்புட்ட மாதிரி வெடிப்பு இல்லைங்க, கிழங்குலயும் உள்ள வந்து பச்சையோடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பச்சை பச்சை லைன் அந்த நரம்பாட்டம் இருக்குங்க. சரி, அது ஆயிடுச்சுன்னா பழைய கிழங்குன்னு அர்த்தம். அது யூஸ் பண்ணக்கூடாது, புதுசா இருக்கணுங்க. நல்ல வெள்ளையா நல்லா புதுசா. இந்த மாதிரி மெட்ராஸ்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி? அதான் நான் சொல்றேன் பாருங்க எப்படி புதுசு பழசு இருக்குன்னு. நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. கிழங்கு வாங்கும் போது வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி யூஸ் பண்ண சொல்றாங்க. என்ன பண்றது? இது வந்து தோல் எடுத்துட்டு துருவிக்கலாங்க. சரி, ஓகே. நல்லா திருவுதுனா கை ஸ்ட்ரென்த் வேணுமே, நல்லா திருவுதுக்கு. இது கஷ்டமாச்சு. அது கொஞ்சம் தான், இது இல்லாட்டி பொடி பொடியா வெட்டிக்கலாம். சரி, எனக்கு திருவிட்டு எனக்கு காமிங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து ஏற்கனவே வந்து அரிசி இதுக்கு வந்து 1 டம்ளர் சின்ன டம்ளர் எடுத்துருக்கேன். இது ஆமா, இது வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்ப பச்சரிசி வேண்டாட்டி புழுங்கலரிசி எடுத்துக்கலாம். ஏன் பச்சரிசி எடுத்தேன்னா பச்சரிசி வந்து மொறுமொறுப்பு தன்மை கொடுக்குங்க. புழுங்கலரிசி வந்து சாஃப்டா இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடறது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும்னு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு சின்ன டம்ளர் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்கும் அரிசி சேர்ந்த ஒரு பைண்டிங்காக தான் எடுத்துக்கலாம். ஓகே, டன். அப்ப எனக்கு திருவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா கிரைண்டர்ல போட்டுறலாம். துருவும் போதே பாத்தீங்கன்னா நடுவுல வந்து நார் இருக்கும். துருவே சென்டர்ல இருக்கிற நார் எடுத்துட்டு நல்லா துருவி நல்ல உதிரியா எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் நேரமாகுங்க. தோல் எடுத்து துருவுருக்கு தண்ணி கொஞ்சமா ஊத்தணும். இது தண்ணி ரொம்ப ஊத்தக்கூடாதுங்க. சரி, அப்ப போடுங்க. போடுங்க, அரிசி போடுங்க. ஓகே, இப்ப அரிசி போட்டாச்சு. ஆமா, அப்ப எனக்கு கிழங்குலாம் போட்டு ஆடிட்டு எனக்கு லாஸ்டா காட்டுங்க. சரிங்க. முதல் தடவை போட்டு ஆட்டி வந்து நான் வடை கொஞ்சம் எடுத்துட்டேன். கார வடைக்கு மறுபடியும் இன்னொரு டைம் இருந்த அரிசி துருவின மரவள்ளிக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு நல்லா ஆட்டிட்டு ஏலக்காயும் போட்டுட்டேன். ஆமா, இதுல போட்டிருக்கிறேன் இனிப்புக்கு. இனி அடுத்தது வந்து வெல்லம் போட போறேன். அதுக்கு தான் உங்களை ஒடியாங்க வெல்லம் போட போறேன்னு கூப்பிட்டேன். வெல்லம் போற பக்குவம் இதாங்க. நைஸ் ஆட்டிட்டு தான் வெல்லம் போடுவாங்க. நைஸா இருக்கும். நைஸா இருக்கணும். மரவள்ளிக்கிழங்கே வந்து நைஸ் தாங்க, நைஸா இருக்கும். நீங்க ஒரு மைதா மாவோ கோதுமை மாவோ மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதா இருக்கு. சரி, வெல்லம் போடுங்க. இப்ப வெல்லம் போடும்போது எப்படி ஒரே டைம்ல போடணுமா இல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போடணும் அப்படிலாம் இருக்கா? இல்லைங்க, வெல்லத்தை நல்ல பொடியா பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போடணும். ஒரே முட்டை போட்டா கிரைண்டர் ஆட்டாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். சரி, அப்ப எனக்கு ஆடிட்டு கவலைப்படுங்க. பாத்தீங்கன்னா வெல்லம் போட்டு கெட்டி ஆட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாட்டா இருந்ததுன்னா நம்ம வேணா 2 அரிசி மாவு ஏதாவது போட்டுக்கலாம். ஆமா, போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் கெட்டியா கொஞ்சம் போட்டோம்னா போதும். ஏன்னா எல்லாரும் தெரியாது கரெக்டா பக்குவம் மாட்டுறது. எப்படி ஆட்டினாலும் இது இந்த பக்குவத்துலதான் வருங்க. எடுத்து அப்படியே எண்ணெயில கரண்டிலேயே எடுத்து ஊத்தலாம். கையிலயும் எடுத்து போடலாம். இந்த இது சொல்லுவாங்கல்ல காரைக்குடி சைடுல அப்பம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஆமா, உடனே வருங்க, அந்த மாதிரி தான் வரும். சரி, ஓகே. இங்க பாருங்க, இந்த பக்கத்துல வந்து இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் ஸ்டேஜ். அப்படி எடுத்த கண்ணி அப்படியே இறங்குது. ஆமா, நல்லா நைஸா ஆட்டணும். நல்ல வாசம் வருது. வெல்லம் போட்டுருக்கோம், ஏலக்காய் போட்டுருக்கோம், நல்ல வாசம் வருது. இதே வந்து பணியாரமா கூட சுடலாம். பணியாரம் சுடலாம். வெரி குட், நைஸ். இதே கொஞ்சோண்டு
ஒண்ணு தண்ணியாட்ட கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா தண்ணி ஆயிடும். தோசையா சுட்டு எடுக்கலாம். சரிங்க டன். இதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பாருங்க, இது ஆட்டி வச்சிருக்கிற காரத்துக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊத்திடலாம். நம்ம காடியா கல்லெண்ணெய் ஊத்திட்டோம்னா சூடாகிறதுக்குள்ள காரத்துக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு முதல்ல வந்து இனிப்பு போடுறோம். அதுக்கு அடுத்து காரத்தை போடுறோம். ஃபர்ஸ்டே காரத்தை போட்டா அந்த இனிப்பு தன்மை டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அதனால சார் அன்னைக்கு ஆமா அப்ப என்ன ஊத்துறீங்க? முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கச்சாயம் சோறுக்கு இதுக்கெல்லாம் வந்து கல்லெண்ணெய் தான் ஊத்துவாங்க. கல்லெண்ணெயில் சுட்டோம்னா நல்லா இருக்கும். அது வந்து என்னன்னா சுட சுட பொங்குன்னு சொல்லுவாங்க. நாம அதுக்கு ஒரு கொட்டை புளி போட்டோம்னா நல்லா கருப்பானுன்னு எடுத்துட்டோம்னா பொங்காது. கல்லெண்ணெயில இல்லைங்க, கல்லெண்ணெயிலையும் பொங்கும். கல்லெண்ணெயில சுட்டோம்னா அந்த ருசியும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். என்னன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் வைக்க முடியாது, ஆனா வைக்கிற அளவுக்கு இருக்காது. சுட சுடவே சாப்பிட்டு போடுவாங்க. 2 நாளையில தின்னு காலி பண்ணிடுவாங்க. எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம காரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாத்தையும் போட்டு பழஞ்சிடலாங்க. இப்ப வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். போதுங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொத்தமல்லி கொடுங்க, சீரகம் கொடுங்க, போடுங்க. எல்லாம் ஒரு வேணஞ்சு போண்டா போட்டு சாப்பிட வேண்டியது ஆயிடுங்க. சீரகம் 2, பச்சை மிளகா, உப்பு. போடுங்க, 1/2 ஸ்பூன் போடுங்க. போதும். பச்சை மிளகா, உப்பும் போடுங்க. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா சுருக்குன்னு ஓடுங்க. சரிங்க. இந்தாங்க நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. போட்டு என்னங்க இப்படி பேசுறீங்க? ஆமா, என்ன 2 எச்சா போனா சாப்பிட்டா என்ன ஆகுங்க? வேற லெவல்ல. இது கலந்து வச்சுட்டு எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு இனிப்பு போட்டுடலாங்க. சரி, ஓகேடா. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாங்க. பார்த்து சும்மா கொஞ்சமா ஒன்று போட்டு பார்த்தோம்னா தெரியும். பாருங்க, இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இனி போட்டுடலாங்க. ஓகே. ஆனா கையில எடுக்கும்போது கொஞ்சம் அந்த லூசா இருக்க மாதிரி. ஆமாங்க. பாருங்க, உப்பி வந்துருங்க. ஓகே. இப்போ தீ வந்து அதிகமா வச்சுட்டு போட்ட உடனே கம்மி பண்ணிடுவோம். சரி, ஓகேடா. என்ன சூடு இல்லாம இருந்தனா பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆமா, கீழே அப்படியே நின்றுக்கும். எண்ணெய் கோத்துக்குங்க. ஓகே. இதனால புசுபுசுன்னு வருதுங்க. ஆமா, புசுபுசுன்னு வருங்க. மாவு தானே, அதுதான் புசு பணியாரம். புசு பணியாரம். இது நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து சோடா போட்டாதான் இது மாதிரி புசுன்னு வரும். இல்லைங்க, கோதுமை மாவு, இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் ஆட்டி சுடும் போது நல்ல உப்பி வரும். அது போட்டோன்னு பொங்கி நல்லா வருது. இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணது கொஞ்சம் டைட்டா இருக்கு. கொஞ்சம் இது வந்து ஏன்னா வெல்லம் போட்டதில்ல. சரி, அப்படியே இந்த காரம் போடுங்க. போடலாம். இப்படியே போடலாம். சரி, டேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலா காரம் நீங்க வீட்டுல போடும்போது அப்படி சேர்த்து போடாதீங்க, தனியா போடணும். இது அப்படியே உளுத்தமாவு வந்து அந்த சேர்த்து பண்ணுங்க. இது நல்லா சைஸ் வரும். சின்ன சின்னதா போடுங்க. பொங்கி வருது புசு புசுன்னு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போடுவாங்க, எள்ளு போடுவாங்க, வாழைப்பழம் போடுவாங்க. இதுலயா? ஆமா, ஆனா எதுவுமே வேண்டாங்க. சரி, ஓகே. இது பழமையா நம்ம வீட்ல பண்ற பாப்போம். ஆமாங்க. சரி. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. இப்போ யாராவது உங்கள்ட்ட கேட்டா பண்ணி தருவீங்களா? கொரியர் அனுப்ப முடியுமா? இன்னும் 2 நாள்ல போற மாதிரி இருக்கும்ங்க. சென்னை இந்த மாதிரி தான் காலைல கொரியர் போட்டா ஈவினிங் போய் சேரணும், அந்த மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி. இது காரம் பண்ண முடியாது. இனிப்பு தான் 2-3 நாளைக்கு இருக்கு. காரம் ஒரு நாளைக்கு ஒரு நாள். பட் நீங்க கச்சாயம் கொடுத்தீங்க. ஆமா, கச்சாயம் கொடுக்கறேன். எப்படி கேக்குறாங்க? அது வந்து கருப்பட்டி போட்டு செய்யறங்காட்டி 10-15 நாள் 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இன் கேஸ் யாரா கருப்பட்டி போட்டு கேக்குறாங்க, செய்யலாம். உங்களுக்கு அப்பா வேணும் நீங்க கேளுங்க, பண்ணி தருவாங்க. சும்மா 2 நிமிஷம் கொடுக்க எல்லா பக்கம் ஒரே கலரா வேணுங்க. சரி, ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு ரெடி ஆயிடுச்சு. போடுங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? சுட சுட சாப்பிடுவாங்க. சுடதான் சாப்பிடுவானுங்க. எந்த ஊர்ல இப்படி கச்சாயம் பாருங்க. நம்ம அக்கா வீட்டுக்கு வந்து சும்மா மரவள்ளி கிழங்கு கச்சாயம் சும்மா ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நீங்க இந்த மாதிரி கச்சாயம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தேவைப்படும் நீங்க இப்படி வச்சுட்டு பிச்சு போடுங்க. ஆமா, அப்பா சரியான சூடு. வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளம் நேரம் ஆக கொஞ்சம் அந்த பக்கம் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கெட்டியாயிடும். நீங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள காரம் ரெடி ஆயிடும். காரம் ரெடி ஆயிடுச்சு. போதும். இதுக்கு மேல விட்டோம்னா ரொம்ப கலர் மாறிடும். சிம்மிலேயே வச்சுட்டோம்னா உள்ள எல்லாம் வேகும்.
இது இனிப்பு தன்மை ஆ கரெக்டா சரி. அந்த இலக்கோட வாசம் சூப்பரா இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டா புதுசா புதுசா தெரியாது சொல்லுவாங்க. ஏதோ மைதா மாவுல போட்டு கொடுத்துருக்காங்க இல்ல வேற எதுவும் மாவுல போட்டு கொடுத்துருக்காங்க நினைச்சுப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி சூப்பரா இருக்கு. நேரம் ஆக அடுத்த நேரத்தை உடனே பாத்தீங்கன்னா கையில தொட்டிச்சுங்க இது வந்து அப்படியே இந்த பாருங்க இந்த மாதிரி சாஃப்டா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டியாகும். இன்னொன்னு உள்ள வந்து உருண்டை மாதிரி லைட்டா வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க ஒன்று போடுங்க வாங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நாங்க சொல்ற மாதிரி சுட சுட பண்ணணும். அப்பதான் வேறு சுட சுட ரெடி சாப்பிட்டே இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லெண்ணெய்ல போட்டு ஃப்ரை பண்ணி இருக்கும் போது அதோட டேஸ்ட் நல்லா தெரியும். தேங்க்யூ. காரம் சாப்பிட்டு சொல்லுங்க. இனிப்போட நிறுத்திடாதே, காரத்தை சாப்பிடுங்க. இது அதோட முருளா இருக்கு. இது உடைக்கும் போதே அந்த கடக்க மடக்க அந்த ஒரு முருளா வருவாங்க அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. பிரமாதம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். உப்பு காரம் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கீங்க, சீரகம் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. நம்ம வீட்டுல சும்மா இருக்க டைம்ல நம்ம மெது பொண்ணா போடுவீங்களா, மெது பொண்ணா கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். இது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கு. நீங்க வீட்டுல பழம் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். பர்டிகுலரா நான் பெஸ்டா நான் சொல்லுவேன். அது வந்து இந்த ஸ்வீட் விட்டு தர மாட்டேங்க. ஏன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எண்ணெயில பொடிச்சு தரும்போது ரொம்ப பிடிக்கும். அதிரசம் எப்படி எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. 2 வருஷம் ஆச்சு பண்றதுக்கு. ஆமாங்க, எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் மரவள்ளி கிழங்கு கச்சாயம் போடலாம், நாங்க அடிக்கடி செய்யறது. அதுக்கு இப்பதான் டைம் வந்திருக்கு. தேங்க்யூ. உங்க நம்பர் கொடுங்க. எப்போ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அக்கா நிறைய வீட்டுல பலகாரம் பண்றாங்க, காரப்பொடி வகைகள் பண்றாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் கான்டாக்ட் பண்ணுங்க, நிறைய பண்ணி தருவாங்க. இதுவும் உங்க வீட்டுக்கு வந்து வித்தின் 2 days ரீச் ஆகிற மாதிரி இருந்தா டெஃபினட்டா பண்ணி தருவாங்க. அப்படி இல்லை கற்பட்டியில பண்ணிதாங்கன்னா பண்ணி தருவாங்க. தேங்க்யூ. ரொம்ப நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு கிடைச்சதுன்னா எப்பாவது வாரத்துல ஒரு நாள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு பலகாரம். நீங்க இந்த மாதிரி யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வீட்டு முறைப்படியே பலகாரம், கார வகைகள், பொடி வகைகள் எல்லாமே பண்ணி தர்றோம். சுத்தமான முறையில நீங்க சொன்னீங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தர்றோம். என்னுடைய போன் நம்பர் 9952809354, கவண்டம்பாளையம். பேர் வந்து மனோன்மணி. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வந்து சிட்டியா இருக்கட்டும் இல்லை ஊர் சைடா இருக்கட்டும் எங்கன்னா இருக்கட்டும் புதுசு புதுசா வந்து ஏதோ பண்ண சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்றாங்க. அந்த புதுசு புதுசா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ மிக்ஸ் பண்றாங்க, பேக் ஃபுட்டு தராங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான தனியா அங்கீகாரம் கிடைக்கும். நல்லா டேஸ்ட் இருக்கும், தேடி வருவாங்க, மக்கள் சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு பேரு போடுங்க, மரவள்ளி கிழங்குல இது மாதிரி கஷாயம் இல்ல மரவள்ளி கிழங்குல ஒரு போண்டா அப்படி போட்டு பாருங்க, கண்டிப்பா மக்கள் தேடி வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பலகாரங்களும் யாரும் நிறைய பண்ண மாட்டாங்க. எங்கதான் ஒரு இடத்துலதான் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க பண்ணினா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினா டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் பார்க்கல. See you. Take care. Thank you. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். ரொம்ப நன்றிங்க.